கேரளாவில் வந்து நடிகைகள் முன் வந்து சொன்ன மாதிரி தமிழ் நடிகைகள் எத்தனை பேர் முன் வந்து சொல்றதுக்கு தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல மட்டும் ஆதாரத்தை எதிர்பார்க்க முடியாது. இந்த விஷயத்துல ஆதாரம் இருக்கா? ஏன்னா அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கிறதா எனக்கு காதுகளுக்கான செய்திகள்லாம் வந்திருக்கு. நம்ம பேரை குறிப்பிடக்கூடாது. நிறைய செய்திகள் அந்த மாதிரி வந்திருக்கு. விசாரணை குழு ஒழுங்கா விசாரிச்சா அல்லது விசாரணை குழு யாருக்கும் கட்டுப்படாமல் இருந்தா நேர்மையான முறையில் விசாரிச்சா இங்கேயும் அது இருப்பதற்கான 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னா படுக்கை அறைக்கு ஆதாரம் கேட்க முடியாது. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கேரள சினிமாவே வந்து அங்கே வரக்கூடிய அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்த தகவல்கள் அதிர வச்சிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளாவில் தான் அப்படியா இல்லை தமிழ் சினிமாவும் அப்படி தான் இருக்கா? ஏன்னா இங்கே குஷ்பு அதை பற்றி பேசணுன்ற ஒரு குரல் கொடுக்குறாங்க, ஊர்வசி அதை பற்றி பேசணுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. விஷால் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் 2-3 நாளில் இங்கே ஒரு கமிட்டி அமைக்க போகிறோன்னு சொல்கிறாரு. தமிழ் சினிமா எப்படி இருக்கு? அதாவது பெண்கள் அப்படின்னாவே ஒரு போகப் பொருள் அப்படின்னு பார்க்குற ஒரு பார்வை சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா தளங்கள்லையும் அது இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து கொல்கத்தாவில் ஒரு டாக்டர், அவங்க ஒரு படித்த டாக்டர், அந்த அம்மா அந்த லேடிக்கே ஏற்பட்ட ஒரு கொடுமை. இதை நம்ம வரவேற்கிறோம். எப்படி வரவேற்கிறோம்னா, பெண்கள் இதை வந்து சொல்ல மாட்டாங்க, அதனால் அவங்கள நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அல்லது என்ன வேணாலும் செய்யலாம், படுக்கை அறை கூப்பிடலாம், நீ நடிக்கணும்னா படுக்கணும்னு சொல்லலாம் அப்படிங்கிற அது ஒரு ஆணாதிக்க திமிர். அது ஆணாதிக்க திமிர். நம்மளை தேடி வந்திருக்காங்க, சான்ஸ் கேட்குறாங்க, அப்போ அவங்ககிட்ட இந்த பிரதிபலனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு அது வெளிப்படுது. பெண்கள் தைரியமாக வந்து முன்னால் வந்து இது தப்பு, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் சந்தோஷம். இது தமிழ் சினிமாவில் இல்லைன்னுலாம் மறுத்துட்டு, இல்லை நான் சார்ந்த தமிழ் சினிமாவில் அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, இருக்கிறது. ஆனால் கேரளாவில் வந்து நடிகைகள் முன் வந்து சொன்ன மாதிரி தமிழ் நடிகைகள் எத்தனை பேர் முன் வந்து சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. பட் ஒரு அனுபவபூர்வமாக அப்படி பார்க்கும்போது முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குது, மீட்ரு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு. இங்கே எந்த மாதிரிலாம் நடக்கும் சார்? கேரளாவில் வந்து அவ்வளோ சீரியஸாக அதை பேசுகிறாங்க, எல்லாரும் தைரியமாக பேசுகிறாங்க. இங்கே எந்த மாதிரிலாம் நடக்கும்? இப்போது கேரளாவில் வந்துங்க, கேரளாவில் வந்து படிப்பு அறிவு ரொம்ப 100% அவங்க படித்தவங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு இழிவு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணுன்னு கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து கையில் எடுத்து அதுக்காக இது பண்ணுறாங்க. மோகன்லால் வந்து அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணியிருக்காரு. தமிழ் வந்து ஆக்சுவலாக கேரள மக்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு தமிழக மக்களுக்கும் ஏற்படணும். ஆனால் பார்வை 2 விதமாக இருக்கும். அதில் ஒரு அச்சமும் இருக்குது. உன்னை யார் நடிக்க போச்சோன்னா, ஏன்னா எத்தனை பெண்கள் வந்து இங்கே வந்து நீ ஏன் அரைகுறை ட்ரெஸ் போடுற, அதனால தான் இப்படி நடந்ததுங்கிற பார்வை எவ்வளோ பெரிய தவறு. நீ அரைகுறை ட்ரெஸ் போடுற, முட்டி வரைக்கும் ட்ரெஸ் போடுற, அதனால் ஒரு ஆம்பளைக்கு உன் மேலே அப்படி இது வந்துடுச்சு, அது வந்து தவறு. இப்போ கேரளாவில் யாரும் அப்படி போடலையா? எல்லாரும் போடுறாங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, கொடூர எண்ணம் இருக்குங்கிறத அவன் அந்த கொடூர எண்ணத்தை வெளிப்படுத்த மாட்டேங்கிறான். அவளால் தான் எனக்கு வந்ததுன்னு பழி அவன் மேலே போடுறதுக்கு தான் பார்க்குறாள் ஒழிய தனக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்குங்கிறத வெளிப்படுத்த மாட்டேங்கிறான். அது தமிழக மக்கள் வந்து இது எந்த பார்வையோடு பார்ப்பாங்க அப்படின்னு இப்போ முன் வந்து சொல்லுகிற நடிகைகள் அது எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இல்லை, தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இந்த விஷயத்தில் மட்டும் ஆதாரத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், இந்த விஷயத்தில் ஆதாரம் இருக்கா அப்படின்னா, ஏன்னா இப்போவாவது உரையாடலை ரெக்கார்ட் பண்ண முடியுது செல்ஃபோனில். ஒருத்தர் அந்த மாதிரி தவறான எண்ணத்தோடு தன்னை அணுகினார்னா ரெக்கார்ட் பண்ணலாம். அப்போ ரெக்கார்டிங் சிஸ்டம்லாம் இல்லை, ஃபோன்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கிறதா எனக்கு காதுகளுக்கான செய்திகள்லாம் வந்திருக்கு. நம்ம பேரை குறிப்பிடக்கூடாது, நிறைய செய்திகள் அந்த மாதிரி வந்திருக்கு. அதில் வந்து இல்லை எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்ட்டு திரும்பி போனவங்க போயிருக்காங்க, உடன்பட்டவங்களும் இருக்காங்க, உடன்படாதவங்களை கொடுமைப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையான இந்த பாலியல் அடக்குமுறைகள் தமிழ் சினிமாவிலையும் இருந்து. இங்கே அந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வெளியே வருமா? அப்போ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? இங்கே விசாரணை குழு ஒழுங்காக விசாரிச்சா அல்லது விசாரணை குழு யாருக்கும் கட்டுப்படாமல் இருந்தால் நேர்மையான முறையில் விசாரித்தா இங்கேயும் அது இருப்பதற்கான 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற சினிமாவிலையும் அது இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, சினிமா துறையில் மட்டும் இது இல்லை,
இது எல்லா இடத்துலையும் இருக்குது. காவல்துறையில் இருக்குது, சினிமாவில் இருக்குது, வங்கிகளில் இருக்குது. பெண்கள் வந்து இப்போதான் முன்னேறி வராங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு அடக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணினம் இன்னைக்கு தான் அவங்க படித்து அவங்களும் வேலைக்கு போகணும், சாதிக்கணுங்கிற எண்ணம் இப்போதான் வருது. எவ்வளவு அடக்குமுறைகள் பாருங்கள், எவ்வளவு அடக்குமுறைகள். 100 கிராம் அதிகமாக இருக்குது அப்படின்னு விருது மறுக்கப்படுற அளவுக்கு இந்த பெண்கள் மீது அவ்வளோ ஒரு அடக்குமுறை. பெண்கள் வளர்ந்துட்டா என்ன பண்ணுறது, ஆணாதிக்கத்துக்கு இருக்கிற ஒரு பயம் அது. ஆனால் இன்னைக்கு படித்த பெண்கள் வந்து எல்லாத்தையும் சமமாக அழகாக புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஆண்களுக்கு ஏற்படுகிற விழிப்புணர்வை விட பெண்களுக்கு இன்றைக்கி அதிகமான விழிப்புணர்வு பார்க்குறோம். நிறைய சேனல்களில் நம்ம பார்க்குறோம். நிறைய பெண்கள் வந்து கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு இது உடலில் ஏற்படுகிற ஒரு மாறுதல், அது ஒரு இயற்கை, அதுக்கு போய் ஏன் எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வீடுகளில் கேட்கக்கூடாது, அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. அப்போ பெண்களை ஒரு இதில் இந்த தேசத்தில் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறது என்னன்னாங்க, சொல்லாடல்களில் மட்டும் இருக்கும். எப்படின்னா ஓடுகிற நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பேர் வச்சுருப்பாங்க. கோதாவரி, காவேரி அப்படின்னு வச்சுருப்பாங்க. எந்த நதிக்கும் கிருஷ்ணாவை தவிர எதுக்கும் ஆண்கள் பேரே கிடையாது. கங்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடுகிற நதிகளுக்கெல்லாம் பெண் பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வணங்குகிற தெய்வங்களில் பாருங்கள், அம்மன்லேருந்து எல்லாமே பெண் தெய்வங்களாக இருக்கும். அப்போ பெண்களை நாங்கள் உயர்வாக நினைக்கிறோம்னு சொல்லாடல்ல தான் இருக்கு, நதிகள் இருக்கு, கடவுள் இருக்கு. ஆனால் உண்மையாக மதிக்கிறோமா? இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சார சுமைகள் எல்லாமே பெண்கள் மேல் தான் அடுக்கி வைக்கப்படுது. ஏதோ பெண் தான் அதனுடைய குறியீடு மாதிரி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அப்படி இல்லை. உறுப்புகளால் மாறுபட்டவங்களே, உணர்வுகளால் ஆண் என்ன பெண் என்ன எல்லாமே ஒன்று தானே. அந்த விழிப்புணர்வு தான். அப்படி ஒரு விழிப்புணர்வு கேரளாவில் குறிப்பாக அந்த கேரளா சினிமாவில் உருவாகி இருக்கிறதா தான் இதை பார்க்க முடியும். இது ஏதோ அந்த பொண்ணு பழி வாங்கிறதுக்காக இவங்களெல்லாம் சொல்லுது அப்படின்னு இல்லை. அவங்க எத்தனையோ ரசிகர்கள் இருப்பாங்களா, அவங்கள சொல்லியிருக்கலாம்ல. அல்லது அங்கேயும் எத்தனை நடிகர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்ல. குறிப்பிட்ட சில பேரை சொல்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு ஆளாக இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதில் ஒரு அச்சம் என்னென்னா, வேண்டாதவங்களையும் அதில் கோத்து விட்டுறக்கூடாது. அது ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா சினிமாங்கும் போது அவங்களுக்கு நாளும் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க, படித்தவங்களா இருப்பாங்க, அல்லது படிக்கலைன்னா கூட உலகம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இவனை பழிவாங்கிறதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படின்னு உண்மையாகவே நடந்திருந்தால் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதை வந்து அந்த விசாரணை கமிட்டி அமைக்கணும். ஏன்னா இது ஒரு சிக்கலான விஷயம். என்னென்னா, படுக்கை அறைக்கு ஆதாரம் கேட்க முடியாது. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அப்போ உரையாடல் இருந்து தான் அதை வந்து நம்ம அந்த ஆதாரத்தை எடுத்துக்க முடியும். விஷுவல்லாம் எடுக்க முடியாது. அப்போ எத்தனை பேர் அதை வந்து முன் வந்து சொல்ல போகிறாங்க? இன்றைக்கி குஷ்பு கூட ஒரு நேர்மையான முறையில் இது விசாரிக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக பெண்கள் இன்றைக்கு வந்து தனக்கு நேரும் என்ற கொடுமையை, வாழ்க்கையை தேடி போகிறோம், அல்லது ஒரு புகழை தேடி போகிறோம், அல்லது சம்பாதிக்கணும்னு போகிறோம். எல்லா தளத்திலையும் இன்றைக்கி பெண்கள் போகிறாங்க. எல்லா தளத்திலையும் இந்த கொடுமைகள் நடக்குது. சினிமாவில் எப்படி வந்து முன் வந்து எனக்கு இந்த சீண்டல்கள் இருந்தது, பாலியல் அடக்குமுறைகள் இருந்தது, அல்லது பாலியல் கொடுமைகள் நடந்தது அப்படின்னு தைரியமாக வெளியே வந்து சொல்கிற மாதிரி கல்லூரிகளில் சொல்லணும், பள்ளிகளில் சொல்லணும். பள்ளிகளில் 1வது படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே வந்து அந்த பேட் டச், குட் டச், அந்த மாதிரி லெசன்ஸை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் வந்து அதாவது ஒரு விழிப்புணர்வோடு வரும். அதே மாதிரி தற்காப்பு கலைகள், இதெல்லாம் வந்து பெண்களுக்கான அடிப்படை. ஏன்னா இந்த தேசம் முழுமையான ஆண் வேறு பெண் வேறுங்கிற அந்த உணர்வு மழுங்கி போய் எல்லா மனிதர்கள் அப்படிங்கிற உணர்வு வரக்குன்னு எத்தனை நூற்றாண்டு ஆகுன்னு தெரியலை. அது வரைக்கும் பெண்களை பாதுகாக்கணும். இது மாதிரி நடிக்க வர்ற பெண்கள், வேலைக்கு வர்ற பெண்கள், இரவு வேலைக்கு போகிற பெண்கள், எத்தனையோ எம்என்சி கம்பெனிஸில் இரவு வேலைக்கு போகிறாங்க. அதாவது ஒரு எம்என்சி கம்பெனியினுடைய மேனேஜர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அதிர்ச்சியான செய்தி சொன்னார். அந்த அதிர்ச்சியான செய்தி எனக்கு அது ஒரு பேர் அதிர்ச்சி. ஏன் வந்து இரவு நேரத்தில் பெண்களை வேலைக்கு கூப்பிட்றீங்க மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில்? இரவு நேரத்தில் பெண்களை கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு அவர் லாஜிக்கான ஒரு பதில் சொன்னார். ஆண்களாக இருந்தால் தூங்கிடுவாங்க, பெண்களாக இருந்தால் நம்ம படுத்தா ஏதாவது விலகிருமோ அப்படிங்கிற விழிப்புணர்வு இருக்கு இல்லையா, ஒரு படுத்த அங்கங்கள் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குல்ல, அதனால் தூங்காமல் முழிச்சிருப்பாங்க, முழிச்சிருந்து வேலை பார்ப்பாங்கன்னாரு. இவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அப்போ மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லேயும் இந்த ஃபார்முலா இருக்குது. அது ஒரு அடக்குமுறை தானே.
தூக்கம்ங்கிறது என்ன வழியை போய் படுத்தா தூங்குறது அப்படி இல்லை, தூக்கம் வந்தால் தூங்கணும். அப்போ பெண்களை வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வியாபார தந்திரங்களோடவும் பெண்களை பயன்படுத்துகிறாங்க, தங்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பெண்களை ஒரு போகப் பொருளாக பயன்படுத்துறது, ஆதாயத்துக்காக பயன்படுத்துறது, இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து உருவாகிற ஒரு எண்ணங்கள் தான். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். என்னை பொறுத்தவரை இப்போ கேரளாவில் சினிமாவில் நடந்துட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து அநாகரிகமானது, கேவலமானது, அசிங்கமானது. இனிமேல் ஏன்னா கேரளா சினிமாங்கும் போது நமக்கு எப்பவுமே அது ஒரு அறிவார்ந்த சினிமாக்களை தான் பார்ப்போம் நம்ம. ஒரு அறிவார்ந்த சினிமாக்களையும் ஒரு கலைநயத்தோடு இருக்கிற சினிமாக்களையும் உருவாக்குன கேரளான்னு நம்ம வந்து வியப்போட பார்த்த சினிமா, அந்த சினிமாவுக்கு பின்னால் இவ்வளோ நாற்றம் இருக்குதாங்கும் போது நமக்கே ஒரு முகச்சுளிப்பு வருது. எனக்கு என்ன மனசு தோணுதுன்னா, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அவலங்கள் நடந்திருக்கக்கூடாது, இனியும் நடந்துடக்கூடாதுங்கிறது தான் அந்த எச்சரிக்கையாக இருக்குது. நடிகர் சங்கமும் வந்து நடிகர் சங்கம் அல்லது நடிகரில் மட்டும் இல்லை, இயக்குநர்களில் பெண்கள் இருக்காங்க, 24 கிராஃப்ட்ஸில் பெண்கள் வேலை செய்கிறாங்க, மேக்கப்பில் இருக்காங்க, காஸ்டியூம்ஸில் இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஆர்ட் டைரக்ஷன் முதற்கொண்டு பெண்கள் வந்துட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து முதல்ல சுய விழிப்புணர்வு வேணும். பணத்தை விட இதை விட நமக்கு வந்து ஒரு செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணு நான், அந்த கௌரவம் நமக்கு ரொம்ப முக்கியம். பணத்துக்கு விளைவே இருக்கக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு முதல்ல பெண்களுக்கு வரணும். அல்லது புகழுக்காக இதை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது பெண்ணுக்கு. அந்த விழிப்புணர்வு வந்துட்டாலே திறமை இருக்கிறவங்க இதை செய்ய மாட்டாங்க, திறமை இல்லாதவங்க தான். ஒருத்தன் ஒன்று அப்படி தரணுன்னா அவனை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வாய்ப்பை தேடி போகணும். அந்த விழிப்புணர்வு வந்ததுன்னா இந்த அவலங்கள் நடக்காது. இன்னைக்கு படித்த பெண்கள் நிறைய பேர் வராங்க, விவரமுள்ள பெண்கள் வராங்க. ஒரு அச்சலூர் எல்லா பக்கம் சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லா பக்கம் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயம் இருக்குது. இவ்வளவு இருக்கத்துக்குள்ளேயும் கூட இப்படி ஒரு சீண்டல்கள் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை தடுத்தாக வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. குறிப்பாக பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது ஒன்று. அப்படி பாதுகாப்பாற்ற சூழல் வரும்போது எப்படியெல்லாம் தங்களை பாதுகாத்துக்கணுங்கிற எண்ணத்தையும் அவங்க உருவாக்கிக்கணும். அது பெண்களினுடைய பாதுகாப்புக்கு நல்லது அப்படிங்கிறது தான் கேரளாவில் நடக்கிற சம்பவங்கள் உறுதிப்படுத்துது. நடிகர் விஷால் வந்து ஒரு கமிட்டி அமைப்போன்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரை தமிழ் சினிமாவில் அப்படி ஒன்று நடந்திருந்தால், அப்படிலாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடந்திருந்தால் அதை அதாவது ஒரு விழிப்புணர்வோட அல்லது தைரியமாக வெளியே வந்து அதை தோல் உரிக்கணும். தோல் உரிப்பதன் மூலியமாக இனி வர நடிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நன்றி சார். நன்றி.